வெல்கம் டு ஸ்வாதிகாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே குட்டீஸ்க்கு பிடிச்ச நிறைய ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ரெசிபி சாக்லேட். மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் வீட்லேயே மோல்டு எதுவும் யூஸ் பண்ணாமல், கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடருக்கு பதிலாக நான் பூஸ்ட் பாக்கெட்டும், மில்க் பவுடர் வந்து டெய்ரி கம்பெனியோட மில்க் பவுடரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடானதும் அது மேலே ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து டால்டா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகணும் டால்டா. நீங்கள் டால்டா யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பட்டர் இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் செய்கிற ஃபேக்ட்ரிஸில் கோகோனட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டால்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டால்டா யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் சர்க்கரை நீங்கள் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அந்த சர்க்கரை வந்து ஹீட்டிலேயே நல்லா இலகும் அந்த டால்டாவில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அந்த டால்டாலேயே அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டே இருக்கணும். அடியில் இருக்கிற பாத்திரம் ஹீட்டாக மேலே இருக்கிற பாத்திரம் நல்லா சூடாகி எல்லாம் இலகி வரும். இது டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. டபுள் பாயிலிங் மெத்தட் நீங்கள் பண்ணும்போது கீழே உள்ள தண்ணி வந்து அந்த மேலே உள்ள பாத்திரத்தை டச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பூஸ்ட் வந்து ஒரு 6 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் தான் எடுத்தேன். நீங்கள் வந்துட்டு பூஸ்ட்டுன்னு இல்லை, போன்வீட்டா, அப்புறம் மைலோ, காம்ப்ளான் இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள எந்த ஒரு மில்க் ட்ரிங்க் பவுடர்னாலும் எடுத்துக்கலாம். நம்ம கொக்கோ பவுடர் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற இதே யூஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூஸ்ட்டும் இதோடு சேர்ந்து நல்லா கரையணும். இது கூட நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே ட்ரை ஆகிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் உருகி அப்படியே நல்லா ஸ்மூத் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்கள். பூஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் நல்லா அதை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நான் சேர்க்குறேன். ப்ரூ எடுத்துக்கிட்டேன். இது வந்து சும்மா வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும், சாக்லேட்டில் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை வருங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சர்க்கரையும் பூஸ்ட்டையும் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி தான் இதில் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து வீட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற ஐஸ் க்யூப் பண்ணுற ட்ரேயில் வந்து இந்த சாக்லேட் மிக்சர் எடுத்து ஊற்றிக்கிறேன். மோல்டு எதுவும் தேவையில்லை, நம்ம இதிலே பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் சாக்லேட் மிக்சர் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா டால்டா தடவிட்டுருங்க. இப்போ இதை ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே பாத்திரத்தை நான் வச்சு மறுபடியும் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது மேலே அந்த அகலமான பாத்திரத்தை நான் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் டால்டா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லைன்னா கோகோ பட்டர், இது இல்லைன்னா சாதா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா டால்டா மெல்ட் ஆயிருச்சு அந்த ஹீட்டில். இப்போ இதில் வந்து பவுடர் சுகர் ஒரு 1/4 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சர்க்கரை வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டால்டாவில் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த சர்க்கரை வந்து டால்டாவில் நல்லா கரையணும். இதில் வந்து மில்க் பவுடர் வந்து ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது, அதனால தான் நம்ம இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வைக்க தேவையில்லை. கீழே இருக்கிற தண்ணி சூடாக அந்த மேலே நம்ம வச்சுருக்கிற பவுலும் சூடாகி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ட்ரேயில் வந்து இன்னொரு பக்கத்தில் ஒயிட் சாக்லேட் மிக்சரை வந்து ஊற்றுறோம்.
நான் வந்து ஒரே ட்ரேயில் ரெண்டுமே ஊற்றிட்டேன். பேலன்ஸ் உள்ளதை நான் வந்து ஒரு நார்மலான பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு இந்த ஒரு ட்ரேயில் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ 1 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. சாக்லேட் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்படி மேலே நீங்கள் நார்மலாக தட்டினாலே அது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் ஒயிட் சாக்லேட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது. மில்கி பாரோட டேஸ்ட் அப்படியே இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு மில்க் சாக்லேட் எடுத்து காமிக்கிறேன். மில்க் சாக்லேட் அழகாக வந்திருக்கு. பூஸ்ட்டு சேர்த்து பண்ணதுனால பூஸ்ட்டோட டேஸ்ட் அதில் தெரிஞ்சது. பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மோல்டு எதுவும் யூஸ் பண்ணாமல், கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சாக்லேட்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.